ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மை ஆல்பம் கலெக்ஷன் இன்னொரு எபிசோட். ஸோ ஆல்ரெடி நான் இந்த மை ஆல்பம் கலெக்ஷன் செக்மெண்ட்டில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் பிடிக்கும். ஸோ அப்படி நீங்கள் வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் எந்த படத்தோடைய ஒரு ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, 2016 வந்த சிவகார்த்திகேயனுடைய ரெமோ, இந்த படத்தோடைய ஆல்பம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ரெமோ 2016 வந்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு ஃபிலிம் சொல்லுவேன். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன், கீர்த்தி சுரேஷ், சதீஷ், யோகி பாபு அப்படின்ட்டு நிறையா பேர் இந்த படத்தில் மெயின் லீசன் வச்சுருப்பாங்க. இந்த படத்துக்கு இசை வந்து அனிருத். இந்த படத்தை வந்து பாக்யராஜ் கண்ணன் அப்படின்றவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். ரெமோ எனக்கு இந்த படமாக பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக அப்படின்னு சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு சுமாரான படம் தான். இன்னும் அப்புறம் சொல்லணும்னா, எனக்கு இந்த ரெமோ படம் அந்தளவுக்கு பிடிக்காது. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்ட் அண்ட் ஓவராலாக இவங்க எடுத்த விதமும் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து ஃபர்தராக எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் ஜஸ்ட்டு ஒரு சினிமாவில் ட்ரை பண்ணுற ஒரு பையனை தான் இருப்பார். பட் இருந்தாலும் அவர் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு லைட் செட்டப் பண்ணி, ஸோ அந்தளவுக்கு கிராண்டாக எல்லாம் அந்த பொண்ணு போய் ப்ரப்போஸ் பண்ணி இது பண்ணுவார். ஸோ அதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து வரும் அப்படின்றதே தெரியாது. பட் இருந்தாலும் அவர் எல்லாம் பண்ணுவார், ஏன்னா அவர் தான் ஹீரோ. ஸோ அப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஓவராலாக இந்த படத்தில் யோசிச்சா நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. என்னதான் சினிமா ஒரு கற்பனையாக இருந்தாலும் கற்பனையிலையும் ஒரு நியாயம் இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் எனக்கு வந்து அது யோசிக்கும் போதே கொஞ்சம் இதுவாக இருக்குது இந்த படமாக பார்க்கும்போது. பட் என்னதான் இந்த படம் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலனாலும், இந்த படத்தில் வர பாட்டுங்க எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு பாட்டுங்கன்னு சொல்லுவேன். இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் அனிருத். அவர் அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஃபுல்லாக சூப்பராக கம்போஸ் பண்ணியிருப்பார். ஈவன் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணமே அனிருத் தான். அனிருத்தே இந்த படத்துக்கு மியூசிக் போடலன்னா இந்த படம்லாம் என்ன இருந்துக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டு தான். சில படங்கள் அனிருத்தால் காப்பாற்ற படம், என்னதான் படம் சுமாராக இருந்தாலும் அனிருத் உள்ளே வந்து கம்போஸ் பண்ணால் அந்த படம் ஒரு ஹிட் படமாக மாறும். அப்படி அனிருத் ஹிட் ஆக்குன ஒரு படங்களில் இந்த படமும் ஒரு படம் தான் ரெமோ. அண்ட் முக்கியமாக வந்து சிவகார்த்திகேயன் அண்ணா, அவருமே வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சுருந்துருப்பார் இந்த படத்தில். இந்த லேடி கெட்டப் போட்டு அதை பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் கேரக்டரைஸாக அவர் ஆக்டிங் அதெல்லாம் ஓகே. பட் அந்த ஸ்கிரிப்டு அந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது தான் எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியல. இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் எல்லா பாட்டுமே நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். பட் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் இந்த படத்தில் வர ஆல்பம் பற்றி நம்ம ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ரெமோ படம் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ட்டு உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படங்களில் வர பாட்டுங்க உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ட்டும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே நம்ம கேட்டுருந்துருப்போம். இருந்தாலும் இன்னொரு வாட்டி, இந்த படத்தில் மொத்தமாக வந்து 7 பாட்டு. அதில் மொதல் பாட்டு வந்து ரெமோ நீ காதலன் அப்படின்ற ஒரு சாங். இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து விக்னேஷ்வன். இந்த பாட்டை பாடினது வந்து அனிருத். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச பாட்டில் இந்த பாட்டு ஒரு முக்கியமான பாட்டு, ரெமோ நீ காதலன். எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு வந்து ஃபுல்லாக
படத்தில் வராது. ஜஸ்ட்டு கட் பண்ணி பிட்டு தான் போடுவாங்க. பட் இந்த பாட்டை ஒரு நல்ல ஹெட்செட்லேயோ இல்லை நல்ல ஒரு சவுண்டு சிஸ்டம் இருக்கிற ஒரு இடத்துலையோ வச்சு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. நான் அடிக்கடிக்க இந்த பாட்டை நான் கேட்பேன். ஐ மீன் டிவிலையும் சரி இல்லைனா ஹெட்ஃபோன்ஸ் போட்டோ நான் இந்த பாட்டை கேட்பேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பாட்டு ரெமோ நீ காதலன். அதுலேயும் முக்கியமாக அனிருத்தோடைய வாய்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த பாட்டில் வர அந்த ஒரு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த பாட்டை சூப்பராக பாடியிருந்திருப்பார் அனிருத். எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா? ரெமோ நீ காதலன் அப்படின்ட்டு இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் செக் பண்ணுறேன். ரெண்டாவது செஞ்சிட்டாலே. ஸோ இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் விக்னேஷ் சிவன். இந்த பாட்டை பாடியிருந்து அனிருத். இந்த ஆல்பம்லே இன்னொரு சூப்பரான பாட்டுன்னு சொல்லுவேன் இந்த செஞ்சிட்டாலே. மேக்கிங் வைஸாகவும் சரி சிங்கிங் வைஸாகவும் சரி அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாட்டு இது செஞ்சிட்டாலேன்னுட்டு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த செஞ்சிட்டாலே சாங் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அன்னிட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. எனக்கு இந்த படத்துலேயே ஒன் ஆஃப் த ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த செஞ்சிட்டாலே. எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக மியூசிக் அண்டு வாய்ஸ் அனிருத் சூப்பராக பாடியிருப்பார். அண்ட் இந்த பாட்டோட மேக்கிங்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான சாங் சொல்லுவேன். ஸோ நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் சிரிக்காதே. இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் விக்னேஷ் சிவன். ஸோ இந்த பாட்டை பாடினு அர்ஜுன் அண்ட் ஸ்ரீநிதி அப்படின்றவங்க பாடியிருப்பாங்க. இந்த பாட்டு இந்த ஆல்பமில் வர இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரொமான்டிக் லவ் சாங். இந்த பாட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பாட்டு ஓவராலாக மேக்கிங் சரி, இந்த பாட்டில் வர மியூசிக் அண்டு இந்த பாட்டில் பாடின சிங்கர்ஸ் அவங்களோட வாய்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டில் இந்த ஆல்பமில் இந்த பாட்டும் ஒன்று சிரிக்காதே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் மெஸ் த பியூட்டி. இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் விவேக். இந்த பாட்டை பாடின்னு ரிச்சர்ட் அண்ட் அனிருத். ஸோ இந்த பாட்டுமே ஒரு ஜாலியான பாட்டு, ஒரு நல்ல பாட்டுன்னு சொல்லுவோம் இந்த ஆல்பமில். நெக்ஸ்ட்டு டாவியா. ஸோ இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் கார்த்திக். இந்த பாட்டை பாடின்னு சந்தோஷ் நாராயணன். ஸோ இது ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் சொல்லலாம் இந்த படத்தில். ஸோ இதுவுமே ஒரு நல்ல பாட்டு. எனக்கு ஒன் ஆஃப் த பிடிச்ச பாட்டுன்னு சொல்லுவேன் இந்த ஆல்பத்தில். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த டாவியா பாட்டு பிடிக்குமா பிடிக்காதுன்னுட்டு உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் செல்வி. இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் விக்னேஷ் சிவன். நெக்ஸ்ட்டு இந்த பாட்டை பாடிந்து நாகேஷ் ஆசிஸ் அப்படின்றவங்க இந்த பாட்டை பாடியிருப்பார். ஸோ இதுவுமே ஒரு நல்ல பாட்டுன்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதுன்னுட்டு உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் 7வது பாட்டு. இது பாட்டு இல்லை, பட் இருந்தாலும் ஒரு ஒரு இது பாட்டு தான். ஸோ நெக்ஸ்ட்டு கம் க்ளோசர் சிரிக்காதே அதோடைய இங்கிலீஷ் வெர்ஷன். ஸோ இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் இன்னோ ஜெஞ்சா அப்படின்றவங்க இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதி பாடியிருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இங்கிலீஷ் வெர்ஷன் சாங்கு சிரிக்காதே. கம் க்ளோசர் இன்னும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு இதுவாக இருக்கும் கேட்கறதுக்கே. ஸோ இது படத்தில் இல்லைனாலும் யூடியூப்பில் இந்த பாட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோ இருக்கும். ரொம்பவே சூப்பராக கம்போஸ் பண்ணியிருப்பாரு அனிருத் இந்த பாட்டுக்கு. ஸோ அவள் தான் இந்த படத்தில் வர 7 பாட்டுங்க. ஸோ இந்த 7 பாட்டுமே நம்ம நிறைய வாட்டி கேட்டிருப்போம். ஸோ இந்த 7 பாட்டில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு எதுன்னுட்டு உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. எனக்கு இந்த படத்தில் எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிக்கும். அதில் என்ன ஏதாச்சும் ஒரு பாட்டை சூஸ் பண்ணிக்கோ சொன்னீங்கன்னா
நான் வந்து ரெமோ நீ காதலன் அந்த சாங் தான் சூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு அந்த பாட்டு அந்த அளவுக்கு பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும், பட் ரெமோ நீ காதலன் அண்ட் செஞ்சித்தாலே இந்த 2 பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த ஆல்பத்தில். அந்த அளவுக்கு பிடிக்கும். ஸோ நிறைய நான் ரிப்பீட்டில் கேட்குற பாடல்கள். இப்போதுக்குமே அந்த பாட்டுங்க நான் வந்து ரிப்பீட்டில் கேட்டுன்னே இருப்பேன் அப்பப்போ. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லுவேன் இந்த ரெமோ நீ காதலன் அண்ட் செஞ்சித்தாலே இது 2மே. அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது 2016 எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. அப்போ தான் வந்து இந்த டச் மொபைல்ஸ் எல்லாம் அதிகமாக மார்க்கெட்டில் வந்து வருது. அண்டு ஜியோ ஆல்சோ. அண்டு அப்போல்லாம் வந்து ஃப்ரீ நெட்டு தான். ஸோ அதனால் வந்து அப்போ என்கிட்ட ஃபோன் கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட தான் ஃபோன் அதிகமாகவே இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த பாட்டை தான் அதிகமாக வச்சு கேட்டுகிட்டே இருப்போம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து. ஸோ அப்போத்துலேருந்து இப்போது வரைக்குமே எனக்கு இந்த பாட்டுங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு இந்த பாடங்களில் அவ்வளோ சூப்பராக கம்போஸ் பண்ணியிருப்பாரு அனிருத். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த படத்தில் வர பாட்டுங்களில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னுட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க, நான் செக் பண்ணுறேன். அதே மாதிரி 66th சவுத் இந்தியன் இன்டர்நேஷ்னல் மூவி அவார்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனில் பெஸ்ட்டு மேல் பிளேபேக் சிங்கர் அப்படின்ற கேட்டகரியில் அனிருத் வந்து செஞ்சிட்டாலே அந்த சாங்க்காக அவார்டு வாங்கியிருப்பார். அதே மாதிரி எடிஷன் அவார்ட்ஸ் 2016 அப்படின்ற ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் கேட்டகரியில் அனிருத் வந்து ரெமோ படத்துக்காக அவார்டு வாங்கியிருப்பார். ஸோ இது சொல்லணும்னு நினச்சேன், ஸோ அதனால சொன்னேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ரெமோ படம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அதே மாதிரி இந்த ரெமோ படத்தில் வர சாங்ஸ் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ட்டு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த ரெமோ பாடல்களை நீங்கள் திருப்பி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த பாட்டுங்க வந்து யூடியூப்பில் சோனி மியூசிக்கில் ஸ்ட்ரீம் ஆகுது. சோனி மியூசிக் யூடியூப் சேனல்லாம் இருக்குது, இந்த பாட்டுங்க செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஸ்பாட்டிஃபை அப்படின்ற ஆன்லைன் அதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அவள் தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம மை ஆல்பம் கலெக்ஷன். இன்றைக்கி எபிசோடில் ரெமோ தமிழ் மூவியோடைய ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வீக் எந்த படத்தோடைய ஒரு ஆல்பம் பற்றி பேசினா நல்லா இருக்கும்னுட்டு உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க, நான் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்கில் நான் உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்ம சேனலோடைய ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய செக்மெண்ட்ஸ் நிறைய வீடியோஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.